வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. ஸோ நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். லைக் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டைரக்டா கொஷின்ஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினாள். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. சோ கயல் 5 டஜன் முட்டை வாங்கியிருக்கிறா. அதுல 45 முட்டை நல்ல முட்டையா இருக்குது. கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவிகிதத்தை காண்க. சோ முதல்ல இப்ப நமக்கு ஒரு டஜன்னா எத்தனை எத்தனை முட்டைகள் வரும்? ஒரு டஜன்ல 12 முட்டைகள் இருக்குது. ஒரு டஜன்ல 12 முட்டைகள். சோ கயல் வாங்குனது எத்தனை டஜன்? 5 டஜன். ஸோ ஒரு டஜன்ல 12 முட்டைன்னா 5 டஜன்ல 5 into 12, so it is equal to 60. It is equal to 60 முட்டைகள். இந்த 60 முட்டையில எத்தனை முட்டை நல்ல முட்டையா இருக்குது? இந்த கொடுத்திருக்க ப்ராப்ளம்ல 45 முட்டை நல்ல முட்டை. அப்ப நல்ல முட்டைகள் 45. அப்ப கெட்டுவிட்ட முட்டைகள் எவ்வளவு? இந்த மொத்த முட்டையில இருந்து நல்ல முட்டையை சப்ராக்ட் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கெட்டுப்போன முட்டைகள் கிடைச்சிடும். ஸோ கெட்டுப்போன முட்டைகள் 60 minus 45, you will get 15 முட்டைகள். 15 முட்டைகள் கெட்டுப்போன முட்டைகள். அப்போ ஒரு சதவிகிதம் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? கெட்டுப்போன முட்டைகள் எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த முட்டைகள் இன்ட்டு 100. சதவிகிதம் ஈக்குவல் டு கெட்டுப்போன முட்டைகள் டிவைடட் பை மொத்த முட்டைகள் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 15 divided by 60. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 115 and 6 in 60 how many 15s are there? You are having 4 15s are equal to 60. So 1 divided by 4 equal to 0.25. 0.25 into 100, 25%. ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கயல் வாங்கினது 5 டஜன் முட்டை, 45 முட்டை நல்ல முட்டை, கெட்டு போன முட்டைகளை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதோட சதவிகிதத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு டஜன்ல 12 முட்டை, 5 டஜன் வாங்கியிருக்கிறதுல 60 முட்டை, நல்ல முட்டைகள் 45, கெட்டு போன முட்டைகள் 60 மைனஸ் 45 15 முட்டைகள். சதவிகிதம் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. ஸோ யூ வில் பி கெட்டிங் 25%. இந்த ஃப்ளோ மைண்ட்ல வச்சுக்கிங்க. செகண்ட் கொஸ்டின் போலாம். சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இதுல எப்படி நமக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சண்டேங்கிறதுல இட் இஸ் ஹேவிங் ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ல நமக்கு என்ன தெரியும்? ஒன்னு வவலா இருக்கலாம், இல்ல கான்சனன்ஸ். தட் இஸ் உயிரெழுத்தா இருக்கலாம், இல்ல உயிர்மெய் எழுத்தா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுல என்ன நம்ம இப்ப எடுத்துக்க போறோம்னா, சண்டே அப்படின்னு எடுத்து ஒரு ஒரு லெட்டரா பிரிச்சு எழுதலாம். SUNDAY. இதுல வவல்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்க. வவல்ஸ் பாத்தீங்கன்னா U and A. இந்த சண்டேங்கிற மொத்த லெட்டர் 6 லெட்டர்ஸ்ல 2 எழுத்து உயிர் எழுத்தா இருக்குது. அதோட மதிப்பு 2. சரி, ஓகே, இதை அப்படியே வச்சிருவோம். இதே மாதிரி டியூஸ்டேக்கும் நம்ம எழுதுவோம். டியூஸ்டேல பாத்தீங்கன்னா U E again A. ஸோ இதுல 3 வவல்ஸ் இருக்குது. ஸோ டியூஸ்டேக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது 3 எழுத்து, 3 மதிப்பு. ஸோ அதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுது. இதே மாதிரி தேர்ஸ்டேக்கு டீகோட் பண்ணுங்க. தர்ஸ்டேல பாத்தீங்கன்னா U and A 2 உயிர் எழுத்து தான் இருக்குது. ஸோ அதோட மதிப்பும் 2. அதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்க இப்ப மண்டேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல O and A, O and A 2 எழுத்து தான் உயிர் எழுத்து. ஸோ மண்டேவின் மதிப்பு என்ன? 2. ஸோ ஆப்ஷன் B is the correct answer.
ஸோ ஏதாவது டவுட் இருக்குதுன்னா எனக்கு கொஸ்டின் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இப்போ. தேர்ட் கொஸ்டின், ஒருவர் 12,000 ரூபாயை 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முடிவு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? இதுல வந்து அசல் 12,000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் 5%, இயர் வந்து 2 வருஷம். அவங்க என்ன கேக்குறாங்க, நம்மள முதிர்வு தொகை 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு அவருக்கு கையில கிடைக்குங்கிறது தான் இங்க கொடுத்திருக்க கொஸ்டின். முதல்ல கொடுத்திருக்க டேட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. சோ இந்த ஏங்கிறது தான் இங்க முதிர்வு தொகை, பிங்கிறது அசல், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், அண்ட் எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஸோ ஏங்கிறது தான் முதிர்வு தொகை. இங்க முடிவு தொகை தான் நம்ம கேட்டிருக்காங்க, அதான் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பியோட வேல்யூ 12,000, ஆரோட வேல்யூ 5. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 divided by 100, you will be getting 1 divided by 20. 1 divided by 20. இந்த பவர்ல இருக்க ரெண்டு என்ன, எத்தனை வருஷங்கிறதா? 2 வருஷம். ஸோ இப்போ திருப்பி இதை அடுத்த ஸ்டெப் போறோம். ஸோ 12,000 ரூபாய் இன்ட்டு 1 பிளஸ் 1 divided by 20 இருக்குது. அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த அதர் டேர்மை 20ஆல மல்டிப்ளை பண்ணி 20ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இந்த இது எப்படி ஆகும்னா ஏ ஈக்குவல் டு 12,000 into 20 divided by 20 plus 1 divided by 20. ஸோ இந்த மாதிரி வரணும். இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 12,000 into 21 divided by 20 whole square. 21 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 441 கிடைக்கும். 21 ஸ்கொயர் பண்ணா 441 கிடைக்கும். 20 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 400 கிடைக்கும். இதுல 2 சைஃபருக்கு 2 சைஃபர் செப்பரேட் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் 4ஆல இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30. 4ஆல டிவைட் பண்ணும்போது 30. ஸோ 30 into 441, you will get it as 13,430. இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், 14,430. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அசல் தொகை 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்தை காண்க. அதாவது ஒரு அசல் தொகை 10,000 ரூபாய் தான், வருஷத்துக்கு 15% வட்டி கொடுத்துடுறாங்க. இதையே 3 வருஷத்துக்கு தனி வட்டியா இருந்தா எவ்வளவு கிடைக்கும், கூட்டு வட்டியா இருந்தா எவ்வளவு கிடைக்கும், ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் இப்ப நம்ம கேட்டிருக்கிறாங்க இதுல. கொடுத்திருக்கிறது என்ன, அசல் தொகை பி or principal amount 10,000 rupees, rate of interest 15%, and number of year is 3, and முதிர்வு தொகை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது ஈக்குவல் டு ஏ. முதல்ல தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டிக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இப்போ பிஎன்ஆர் எல்லா வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பியோட வேல்யூ 10,000, என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 15. இங்க having 2 cyphers. So this 100க்கான 2 cyphersக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். So 3 into 100 300, 300 into 15, so you will be getting 4,500 as தனி வட்டி. தனி வட்டி ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எவ்வளவு? 4,500. இப்ப அதே மாதிரி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். இப்ப கூட்டு வட்டியில நமக்கு முதிர்வு தொகைக்கான ஃபார்முலா தெரியும். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. ஸோ ஏ நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். ஏல இருந்து தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ ஈக்குவல் டு
P ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் R is the rate of interest. So sorry, this is not 2, it is equal, power is 3. Okay, so R divided by 100 whole power n, so it is equal to 10,000 into 1 plus 15 divided by 100 whole power 3. So whole power 3 போடும்போது என்ன வரும்? இதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை 5 ஆல டிவைட் பண்ணலாம். So it is equal to 3 5s are 15 and 20 5s are 100. So இது LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா 10,000 into 23 divided by 20 whole power 3 ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15,208.75. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முதிர்வு தொகை. இப்போ இதுல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த முதிர்வு தொகை மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் போட்டோம்னா நமக்கு முதிர்வு தொகை கிடைச்சிரும். ஸோ கூட்டு வட்டியா நமக்கு இருக்கிறது A மைனஸ் பி 15,208.75 மைனஸ் 10,000. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5,208.75. 5,208.75 rupees. இப்ப இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? வித்தியாசம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5,208.75 மைனஸ் 4,500. இதை சிம்பிளிஃபை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 708.75. So option C is the correct answer. So next question போலாம். So next question என்ன? அடுத்த எண்ணை காண்க. 1 2 6 24 120 and question mark. So இந்த சீரீஸ்ல ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல அடுத்த நம்பர் என்ன வருவாங்க? ஸோ இது நம்ம ஒரு கொஷின்ஸ், எந்த ஒரு கொஷின் கொடுத்தாலும் இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல முதல்ல அனலைஸ் பண்ணுங்க, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்ட்டு. ஸோ இதுல பாருங்க 1 1 into 2 2 2 into 3 1 into 2 2 2 into 3 6 6 into 4 24 24 into 5 120. அப்போ 120 அடுத்தது என்ன வரும்? 6 ஆல மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 120 into 6 720. So option C is the right answer. இதுதான் நான் உங்களுக்கு சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1 into 2 2 2 into 3 6 3 into 4 sorry 6 into 4 24 24 into 5 120 120 into 6 720. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்த உடனே அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்குன்னு. கொஞ்சம் திங்க் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இரண்டு எண்களின் மீசிமா ஆனது மேபேகாவின் 6 மடங்காகும். மேபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இதுதான் நமக்கான கொஸ்டின். So the LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the number is 36, then find the other number. So இதுதான் நமக்கான கொஸ்டின். நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல போட்டிருக்கிறோம். So LCM into HCF will be equal to product of two numbers. LCM into HCF equal to product of two number. இதுதான் நமக்கான ஃபார்முலா. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இதுல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா LCM கொடுத்திருக்கிறாங்க. LCM என்னன்னு சொல்லியிருக்காங்க? LCM equal to 6 times of their HCF and HCF கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ HCF ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். HCF 12ன்னு கொடுத்துருக்காங்க. LCM என்ன சொல்லியிருக்காங்க? 6 times their HCF. ஸோ LCM equal to 6 into 12 72. LCM ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு இப்போ? 72. HCF 12. அப்புறம்
ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 36 சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பர் தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. சோ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ நோன் நம்பரை 36 அப்படியே வச்சுப்போம். அன்னோன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நோன் நம்பரை 36 வச்சுப்போம். அன்னோன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? 12 into 72 equal to 36x. 12 into 72 equal to 36x வரும். So 72 is what? 236 are 236 are 72. So அப்ப x ஓட வேல்யூ என்ன? 24. So x ஓட வேல்யூ 24. So இந்த கொடுத்திருக்க கொஸ்டின்ல அன்னோன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 24. முதல்ல நமக்கு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து வட்டி விகிதத்துல கிடைக்கும். தனி வட்டி, கூட்டு வட்டி, வித்தியாசம் அந்த விகிதத்துல கிடைக்குது. அப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இந்த சீக்வன்ஸ்ல உங்களுக்கு ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வருது. ஸோ அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus k cube equal to 72,900 எனில் 1 plus 2 plus 3 plus dot 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 k இன் மதிப்பு என்ன? ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. If 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus k cube equal to 72,900, then find 1 plus 2 plus 3 plus dot 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 plus k. ஸோ இதுக்கு இது ஒரு இயல் எண்களுக்கான கணங்களின் கூடுதலுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. அதாவது கியூப் ஆஃப் சம்ஸ், சம் ஆஃப் கியூப்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus dot 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 plus k cube is equal to, இதுதான் ஃபார்முலா. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாகணும். இந்த மாதிரி கியூப்ல கொடுத்து ஃபார்முலா கேட்கும்போது என்ன வரும்னா k into k plus 1 divided by 2 whole square. K into k plus 1 divided by 2 whole square equal to 72,900. அப்போ 1 plus 2 plus 3 plus dot 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 plus k க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா k into k plus 1 divided by 2. K into k plus 1 divided by 2. நம்ம இதோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சாகணும். இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா போதும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72,900. So we are getting answer as 270. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72,900. You will get 270. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. Sum of cube equal to k into k plus 1 divided by 2 whole power 2. Sum மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா k into k plus 1 divided by 2. So இங்க k into k plus 1 divided by 2 whole square value 72,900. So அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் 1 plus 2 plus 3 plus dot 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 plus k இன் மதிப்பு. So இங்க ஆன்சர் என்ன? 270. The next question போலாம். 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x plus y இன் மதிப்பு என்ன? So இந்த சீரீஸ் 2, 3, 5, 9, x, 33, y, what is the value of x plus y? So இதான் நமக்கான கொடுத்திருக்க கொஸ்டின். ஸோ இதுல என்ன ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு முதல்ல அப்சர்வ் பண்ணணும். இதுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 plus 1 என்ன? 3. 2 plus 1 3. அதே மாதிரி அடுத்தது பாருங்க 3 plus 2 5. 2 plus 1 3. 3 plus 2 5. So 5 plus 4
6. 5 plus 4, 6. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்ப? அடுத்தது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 5 plus 4 equal to 9. 2 plus 1 equal to 3. 3 plus 2 equal to 5. 5 plus 4 equal to 9. இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் பண்றீங்க பாருங்க. இனிஷியலா it is 1, then it is 2, then it is 2 into 2, 4. ஒரு வேல்யூ என்ன இருக்குதோ அதை மல்டிப்ளை பண்றோம் 2 ஆல. ஸோ 2 into 1, 2, 2 into 2, 4. அப்ப இங்க 4 into 8, 2 தான் வரணும். ஸோ 4 into 2, 8. ஸோ 9 plus 8, இந்த 8 எங்க இருந்து வந்ததுன்னா இந்த 4 into 2. 4 into 2, 9 plus 8, 17. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ. இட் இஸ் ஈக்குவல் டு 17. இப்போ அடுத்தது என்ன வரும்? இங்க 17 நமக்கு எக்ஸோட வேல்யூ சொல்லிட்டோம்னா 17 அப்படியே வச்சுப்போம். 17 பிளஸ் இங்க என்ன இருக்குது 8. ஸோ 8 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும்? 8 into 2 you will get 16. So 16 equal to 33. ஸோ இந்த சீக்வன்ஸ் பாருங்க இப்ப கரெக்டா போகுது. அப்ப நம்ம அசம்ஷன் கரெக்ட் தான். ஸோ அடுத்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா 17 plus 16 equal to 33. இப்போ அடுத்த சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? அதுதான் ஒய்யோட வேல்யூ. ஸோ 33 நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படியே தான் வச்சுக்க போறீங்க. ஸோ 33 பிளஸ் இந்த 16 இருக்கு பாருங்க. இந்த 16 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 33 plus 32. ஸோ ஆன்சர் என்ன வருது? 65. 33 plus 32 equal to 65. ஸோ ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் 65. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 82. இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் 82. I will erase it anyhow so you get clear. So y-ஓட வேல்யூ 65, x plus y-ஓட வேல்யூ தான் நமக்கு இங்க கேட்டிருக்கிறாங்க. 17 plus 65 you will get 82. So இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போதெல்லாம் ரிப்பீட்டடா பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. வேற கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு, சாம்பிள் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு, அதுல ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட்ல போடுங்க. ஸோ வாட்ச் அண்ட் லைக், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.